தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செய்தி தொடர்பு குழு துணைத் தலைவர் திரு மருது அழகுராஜ் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். திமுகவிலிருந்து அதிமுக உருவாக்கிய நிறுவனர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை திமுக மேல குற்றச்சாட்டு சொல்றாரு. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு அந்த குற்றச்சாட்டு சொல்றாரு. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் கடந்த பிறகும் கூட அதே தீய சக்திங்கிற பேரு திமுகவுக்கு இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இப்ப ஆரம்பிச்ச புதிய கட்சி கூட திமுகவை தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுகவுடைய பெயர் இன்னும் அப்படி நிலைத்து இருக்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல அது அரசியலிலே ஒரு களத்தில் நீயா நானா என்ற ஒரு போட்டி வருகிற போது அந்த போட்டியின் விளைவால் வந்த உச்சகட்ட விமர்சனமாக அதை நான் பார்க்கிறேன். இங்கிருந்து அவர் தீய சக்தி என்று சொல்லும் போது அன்றைக்கு டாக்டர் கலைஞரிடமிருந்தும் கடுமையான விமர்சனங்கள் எம்ஜிஆர் மீது வந்தது. அந்த அரசியல் போட்டி இருவருக்கிடம் உச்சத்தை தொட்டிருந்த போது உபயோகிக்கப்பட்ட வார்த்தை அது. அதுக்கு பிறகு அதை அம்மாவும் பயன்படுத்தினாங்க. ஆனால் இன்னும் ஒண்ணு நீங்க மறந்துடக்கூடாது. புரட்சித் தலைவர் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவர் தனது திரைப்பயணத்தை தொடங்குகிற போது அவர் உதிர்த்த முதல் வசனத்தை எழுதியவர் டாக்டர் கலைஞர். அடுத்து கலைஞரை முதலமைச்சராக முன்மொழிவதற்கு போட்டியில் இருந்த நாவலரை விலகச் சொல்லி கலைஞர் தான் முதலமைச்சர் என்பதை முன்மொழிந்தவர் எம்ஜிஆர். ஆக ஒருவருக்கு ஒருவர் உதவிகரமாக இருந்த நட்பு பாலமாக இருந்த காலங்கள் காலப்போக்கிலே பிளவுகளை உருவாக்கியது. இருவருக்கும் இடையில் தடித்த வார்த்தைகளும் கடுமையான விமர்சனங்களும் வந்தது. நான் இருதரப்பையும் அறிவேன். நீங்க இன்னொன்னு மறந்துடக்கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திமுக பிறக்கிற சூழல் உருவாகிறது. கட்சியிலிருந்து புரட்சித் தலைவர் விலக்கப்படுகிறார். சூழல் உருவாகிறது. அப்பொழுதே இந்த பிளவு நடந்து விடக்கூடாது. இந்திய அரசியல்ல திராவிட இயக்கத்தின் பங்கு என்பது மிக முக்கியமானது. ஒரு திராவிட இயக்கம் பிளவு விட்டு விடக்கூடாது. இந்தியன் அரசியல்ல பேராய கட்சி என்று சொல்லப்பட்ட காங்கிரஸ் கட்சி இந்தியாவே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்படி இந்தியாவே ஆட்சி செய்த காலத்தில் ஒரு மாநிலத்தில் ஒரு திராவிட கட்சி காங்கிரஸ் இல்லாத கட்சி ஆட்சியை பிடித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு பெருமைக்குரிய திராவிட இயக்கம் பிளவுவிட்டக் கூடாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒடிசா முதல்வராக இருந்த பிஜு பட்நாயக், பாண்டிச்சேரி முதலமைச்சர் அந்த பரூக் மரக்காயர் இவர்கள்லாம் ஓடி வந்து எம்ஜிஆரை சமாதானப்படுத்த முயற்சிக்கிறார்கள். கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில இவர்கள் இருவரும் தூதுவர்களாக மாறி ஒற்றுமைப்படுத்தி திராவிட இயக்கம் பிளவுற்று விடக்கூடாது. நீங்கள் அவருடைய கலைத்துறை வசனத்திற்கு எம்ஜிஆரை நடிகராக உருவாக்கியதிலே உங்கள் பங்களிப்பு உண்டு. உங்களை முதலமைச்சராக முன்மொழிந்ததிலே அவருக்கு பங்களிப்பு உண்டு. கலைஞரும் எம்ஜிஆரும் கரங்கோர்த்து நிற்பதுதான் திராவிட இயக்கத்திற்கு பலம். அதைத்தான் அண்ணா விரும்பினார். பிளவு வேண்டாம் என்று முயற்சித்தார்கள். ஆனால் அன்றைக்கு சில சூழ்ச்சிகள் நடக்கல. ஆனா இன்னைக்கு நான் அந்த வகையில எடப்பாடியை நான் பாராட்டுறேன். எடப்பாடியின் புண்ணியத்துல இன்றைக்கு ஒரே திராவிட இயக்கம் திமுக தான். இப்ப நான் வந்துட்டேன், மனோஜ் பாண்டியன் வந்துட்டாரு, அவருடைய அப்பா PH பாண்டியன் புரட்சித் தலைவருக்கு பக்கபலமாக நின்ற ஒரு சட்ட அறிஞர், அவருடைய உள்ள வந்தாச்சு. இன்னும் நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க. 72லேயே கட்சியில் இணைந்து எம்ஜிஆர் மன்றத்தில் இணைந்து 72லேயே தன் அரசியல் பயணத்தை தொடங்கி இரட்டை இலை சின்னத்தையே தன் இரு கண்களாக கொண்டு வாழ்ந்த அண்ணன் அன்வர் ராஜா வந்தாரு. அம்மாவினுடைய நம்பிக்கைக்குரிய டெல்லி பிரதிநிதியாக மாநிலங்கள் உறுப்பினராக எல்லாம் இருந்தவர் மைத்ரேயன், அவர் வந்துட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவை சண்முகம் சாலையிலிருந்து அறிவாலயத்தை நோக்கி அந்த அன்பு சரணாலயத்தை நோக்கி ஏகப்பட்ட பேர் வந்துட்டு இருக்கோம். ஆக திராவிட இயக்கத்தை ஒன்றுபடுத்துற காரியத்தை ஒரு வகையில் மறைமுகமாக எடப்பாடி செய்து கொண்டிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். விமர்சனங்கள் இந்த உச்சத்திலே சொல்லக்கூடிய விமர்சனங்களை நம்ம கையை பிடித்து கொண்டு போய் ஒரு கட்சியின் பிளவுல இதெல்லாம் நடக்கும். அண்ணன் வைகோவுக்கும் அறிவாலயத்திற்கும் இடையில நடக்காத சொற்போரா இன்றைக்கு ஒன்றிணைந்திருக்கிறார்கள். காலம் எப்போ அண்ணன் தம்பிக்குள்ள நமக்கு சண்டை வந்து போச்சுன்னா கண்ணா பண்ணி திட்டிவிடுவோம். அதுக்கு பிறகு அமைதியா உட்கார்ந்து ஒருவருக்கு ஒருவர் கணக்கு பார்ப்போம். ஒருவருக்கு ஒருவர் வருத்தங்களை தீர்த்து கொண்டு மீண்டும் கரங்கொடுப்பது இல்லையா? அது போன்ற ஒரு விமர்சனமாகத்தான் நான் பார்க்கிறேன். அந்த விமர்சனத்தை இன்றைக்கு சிறுபிள்ளைத்தனமாக எடுத்துக்கொண்டு விஜய் எல்லாம் அதை பேசுறதுன்றலாம் தீய சக்தின்னு சொல்றாரு. இந்த விஜய் தானே கலைஞருக்கு சிலை வைக்க வேண்டும் சொன்னாரு. இந்த விஜய் தானே இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் குடும்பங்களிலே கலைஞருடைய குடும்பம் போல இந்த நாட்டுக்கு உழைத்தவர்கள் யாரும் முடியுது யார் சொன்னது? விஜய் சொன்னது தானே. தயாநிதி, அன்பு, கலாநிதி, உதயநிதின்னு சொல்லி இந்த பெயர்களிலேயே எனக்கு ஒரு பிடிப்பு உண்டு, பற்று உண்டுன்னு சொன்னவர் அவர் தானே. இவருக்கு சிரமம் வருகிற போதெல்லாம் இவருடைய படத்திற்கு பிரச்சனை வந்த போது கூட அறிவாலயத்துல அபயம் தேடலையா? இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினதுனால அவர் திமுகவை எதிர்க்கணும். திமுக யாரெல்லாம் எதிர்க்கல சொல்லுங்க பார்க்கலாம். இந்திரா எதிர்த்தார், நேரு எதிர்த்தார், அதுக்கு பிறகு ராஜாஜி எதிர்த்தார், பக்தவச்சலம் எதிர்த்தார், காமராஜர் எதிர்த்தார்,
இந்திய தலைவர் எதிர்த்தாரு. திமுகவை எதிர்ப்பதற்கு ஆள்கள் இருந்து கொண்டேதான் இருப்பாங்க. ஒரு இயக்கம் சரியாக இருக்கிறது என்று சொன்னால் ஊரே கூடி ஒருத்தனை எதிர்த்தா ஒருத்தன் பெருசா ஊரு பெருசா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பு சக்தியே ஒரு கட்சிக்கு எதிர்ப்பு சக்தி வேணும். இந்த எதிர்ப்பு சக்தி எல்லாம் அதுக்கு இன்னும் எதிர்ப்பு சக்தியா மாறும். அதனால திமுகவை அப்படி இந்த தீய சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விமர்சனம் இன்றைக்கும் என்றைக்கும் பொருந்தாது என்று நான் கருதுகிறேன். ஓகே சார். இப்போ புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்க விஜய் கூட திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ் வந்து செட் பண்றாரு. உண்மையிலே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியாங்க? இல்ல, அவருக்கு இந்த நம்பிக்கை எங்கே வருதுன்னா எடப்பாடியை பார்த்து வருது. நம்மள 2ஆம் இடத்துல இவர் கொண்டாந்து விட்டுருவாரு அப்படின்ற நம்பிக்கையை விஜய்க்கு அவர் தான், எடப்பாடி தான் கொடுத்தது. எடப்பாடி பல பேருக்கு ஊக்க சக்தியா இருக்காரு. எங்க துணை முதல்வர் சொல்லலையா, நீங்கள் காலகாலத்திற்கு நீங்கள் அதிமுகவுக்கு நீங்க தான் நிரந்தர பொதுச் செயலாளர் இருக்கணும், நீங்க நிரந்தர பொதுச் செயலாளர் இருந்தா எங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் கிட்டும்னு சொல்லலையா? ஆக நீங்க பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு ஊக்கம் இருந்து ஊக்க சக்தியாக எடப்பாடி இருக்கிறார். விஜய்க்கு அந்த நம்பிக்கை எங்க வந்தது? அந்த இடத்துல அம்மாவோ வேற ஒருத்தரோ இருந்தா கட்சியே தொடங்கி இருக்க மாட்டாரு. 2வது அதிமுக விட நான் பெரிய கட்சின்னு சொல்ல முடியுமா? தொடங்கிய வேகத்தில் ஒரே ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய்க்கு திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் எங்கே வந்தது என்று சொன்னால் எடப்பாடி போல தகுதியற்ற, திறமையற்ற, தாயுமானவ பண்பற்ற ஒரு தலைமை. அதனால அவருக்கு அந்த நம்பிக்கை வருது. ஆனா வெறும் நம்பிக்கை மட்டும் ஜெயிச்சிட முடியாது. ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வேரூன்றி வியாபித்து 53 வருஷங்களை கடந்து ஒரு 31 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி. அதன் கட்டமைப்பு இருக்கு, உட்கட்டமைப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பவள விழா கண்ட கட்சி. படத்தை வெற்றியும் தோல்வியும் பார்த்து நான் ஒரு பேட்டியில அடிக்கடி சொல்லுவேன், மற்றவனுக்கெல்லாம் உடம்புல தழும்பு, திமுகவுக்கு மட்டும் தழும்புல தான் உடம்பு. அப்படி கஷ்டப்பட்ட கட்சி அது. அதனாலதான் அந்த கட்சியெல்லாம் நிக்குது, வில் பவர். இவர் இப்பதான் கட்சியை தொடங்கி இருக்காரு. தொடங்கின வேகத்திலேயே நான் 67 அண்ணா மாதிரி ஆட்சி பிடிப்பேன். 67 நீங்க அண்ணா ஆட்சி பிடித்தார் என்று சொன்னால் அதற்கு அவர் அரசியலை விதை ஊன்றிய காலம் 1914 தென்னிந்திய நல உரிமை சங்கம், திராவிடர் நலச்சங்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு பிறகு 67 ஆட்சி பிடிக்கிறார். ஏறதால 50 வருஷம், அரை நூற்றாண்டு கால போராட்டத்தில் ஓராண்டு காலம் முதலமைச்சராக இருக்காரு, 1.5 வருஷம். அவரை போய் தன்னை ஒப்பிடுறாரு. அந்த உழைப்பு உங்களிடம் இருக்கிறதா? நீங்க பனையூர்ல இருந்து எப்ப கேட்டு திறப்பீங்கன்னு தெரியலையே. சேர்ந்தனைக்கு பார்த்தேன், இன்னும் பார்க்க முடியலன்னு செங்கோட்டை அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த பாருங்க, கொள்கை பரப்பு கூட்டம் போட்டுட்டு இருக்காங்க, நாஞ்சில் சமுத்திரனை காணோம். ஆக பக்குவமற்ற சினிமா போல ஒரு பாடல்களை நான் முதலமைச்சர் ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார். 77 எம்ஜிஆர் ஆட்சி பிடிக்கலையான்னு கேட்கிறாரு. அவர் 1952 திமுக இணைஞ்சாரு. 52 இணைஞ்சிட்டாரு. அதுக்கு பிறகு அண்ணாவோடு இருந்து கலைஞரோடு இருந்து அண்ணா முதலமைச்சர் ஆவதற்கும் கலைஞர் முதலமைச்சராகவும் உழைச்சு அதுக்கு பிறகு 77 ஆட்சிக்கு வர்றாங்க. ஆக முதலமைச்சர் என்பது சாதாரணப்பட்ட இருக்கை அல்ல. மக்களின் யோகவித்த, மக்களின் அபிமானத்தை பெற்ற ஒரு மகோன்னத சிம்மாசனம். அது சாதாரணமா கிடைச்சிடாது. அந்த ஆசை அவருக்கு வந்திருப்பதற்கு காரணம் எடப்பாடி தான். எடப்பாடி தன் கட்சியை சரியா வச்சுக்கல, கட்சியை அழிக்கிறாரு. அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு? முதல் நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சி சிதைந்து கொண்டிருக்கிறது. நம்ம இப்ப கட்சி ஆரம்பிச்சோம்னா அதிமுகவுடைய இடத்தை நாம பிடிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அந்த நினைப்புக்கு ஊக்கம் கொடுப்பது எடப்பாடியினுடைய தவறான, பிழையான அரசியல் தான். அதனால விஜய்க்கு ஆசை இருக்கிறது, ஆசைக்கேற்ற உழைப்பு இருக்கணும்ல, ஆசைக்கேற்ற பண்பாடு இருக்கணும்ல, நம்பிக்கையை மக்களிடம் உருவாகணும். நீங்க கரூர்ல நடந்த சம்பவத்தை எடுத்துங்க. ஒரு விபத்து நடந்துருச்சு. முதல்ல ஒரு தலைவணங்கி மன்னிப்பு கேட்டுக்கணும் மக்கள்கிட்ட. இந்த தவறுக்கு நான் தலைவணங்குறேன். ஏற்கனவே கொஞ்சம் பேர் விபத்துல திருச்சியில நடந்ததுல, திருவாரூர்ல நடந்த நிகழ்ச்சிகள்லாம் சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்த போது நான் சுதாரிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். என்னை பார்க்க வந்த ஆர்வத்துல இப்படிப்பட்ட ஒரு விபத்து நடந்துருச்சு, நான் முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன். நான் சரியான நேரத்துக்கு வராது ஒரு மிக பெரும் தவறு. 12 மணின்னு சொல்லி பொதுச்செயலர் அறிவிக்கிறார். இந்த கட்சியோட பொதுச்செயலர் 12 மணிக்கு பேசுகிறார்னு அறிவிச்சுட்டு நைட்டு 7 மணிக்கு வர்றாரு. அந்த 10 மணி நேரத்தின் வரையும் காத்திருந்த மக்களுக்கு ஒரு பாக்கெட்டு தண்ணி கூட கொடுக்கல. இவ்வளவு தவறு. சரி, ஒரு சசம்பாவிதம் நடக்குது, அங்கிருந்து ஒரு தலைவன் தப்பி ஓடுவதா? நான் கேட்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒருவேளை விஜயனுடைய புள்ள ஒருத்தர் இருந்ததானா விட்டுட்டு ஓடி இருப்பாரா? போலீஸே மறிச்சா கூட விடுவாரா? ஆக தன் தவறுகளை ஒப்புக்கொள்வது என்பது ஒரு தலைமைக்கான இலக்கணம். அதெல்லாம் அவற்றை இல்லாம அடுத்தடுத்து பழி போட்டுட்டே இருக்காரு. அதெல்லாம் செய்யக்கூடாது. அரசியல் என்பது உங்கள் பழைய காலம் மாதிரி இல்லை. இன்னைக்கு உலகம் உள்ளங்கைக்கு உட்கார்ந்து இருக்கிறது. ரமணின்னு சொல்லி கூகுளில் போட்டு பார்த்தா உங்களுடைய அத்தனை ரெக்கார்டும் வரும். மறுதலுக்கு ரஜினி போட்டா எல்லாமே வரும். அதுபோல உங்களுடைய பண்பு, நல்லது கெட்டது அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து, மிகை நாடி மிக்க குளர் என்று சொல்வது போல ஒரு மனிதனுடைய தன்மை, தீமை அனைத்தையும் பார்த்து நீங்க
திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இருக்காரு. வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர்ல ஒரு கல்லூரி விழாவுக்கு போறாங்க. அங்க உள்ள மாணவர்கள்ட்ட கேட்கிறாங்க, தலைவன் சொன்னா உங்களுக்கு யாரும் நினைவு வருது? முதல் பேர் எல்லா பிள்ளைகளும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னாங்களா இல்லையா? நான் நீங்களே சொல்லுங்க. கேட்டது வானதி சீனிவாசன், கூட்டத்தை நடத்தியது பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுடைய முதல் குரல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அடுத்து அண்ணாமலையே சொன்னாரு, எதிர்ப்புகளை கடந்து மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கிற அளவுக்கு இன்றைக்குள்ள நிலைமையில திமுக ரொம்ப பலமா இருக்குன்னு சொன்னாரா இல்லையா? 3 முறை முதலமைச்சராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் சொல்லலையா, மக்களிடம் திமுக ஆட்சி தான் மீண்டும் வர வேண்டும் என்கிற கருத்து இருக்கிறதுன்னு சொன்னாரா இல்லையா? ஆக நீங்க நான் இதெல்லாம் அடுத்தவங்க சொன்னதுதான், எதிரே இருக்கக்கூடியவர் சொல்கிறார்கள். இதனாலதான் எடப்பாடி என்ன பண்ணாருன்னா, அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் வடபழனியில் நடந்தது. நமக்கு ஆட்சி அதிகாரம்லாம் முக்கியமே இல்லைன்ட்டு. அவருக்கும் தெரியும் வரக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தன் ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டு விடும். இப்ப அவர் பிஜேபி கிட்ட சிக்கியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியிடம் வந்து கட்சியை தக்க வைப்பதற்கு வழி இருப்பார் என்பதுதான் அவருடைய லட்சியமாக இருக்கிறது. அதனால விஜயனுடைய அரசியல் எல்லாம் வந்து ஆசைக்கு வெட்கமில்லை, ஆனால் அடைவதற்கு உழைப்பில்லை. அப்படித்தான் போயிட்டு இருக்கு. அதாவது சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோட நான் அறிந்த அளவுல முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, ஓபிஎஸ் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், சமீபத்தில் நீங்கள் இப்போ வந்து திமுகவில் வந்து ஜாயின் பண்ணிட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின் அவர்களோட பணியாற்றிட்டு இருக்கீங்க. எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட பயணங்கள்லாம்? இல்லை, நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் வந்து என் பெற்றோர் வைத்த ஜெயலலிதா என்ற பெயரையே நான் மறந்து போகும் அளவுக்கு நீங்கள் அழைக்கின்ற அம்மா என்னும் ஒரு சொல்லுக்காகத்தான் என் ஆயுளை அர்ப்பணித்து உழைக்கிறேன். எனக்கென்று உறவுகள் கிடையாது, எனக்கென்று சொந்தம் என்று யாரும் இல்லை. என் இல்லம் உள்ளமும் தமிழக மக்களாகிய நீங்கள் மட்டும்தான். இது போன்ற அவருடைய உரைகளை எல்லாம் வடிவமைத்தவன் நான். நிறைய உழைச்சிருக்கேன். மோடியா லேடியான்னு கூட நீங்க தான். ஆமா. அதுக்கு பிறகு வந்து நமது எம்ஜிஆர்ல சித்திரகுப்தன், சாட்டை, சாமானியன், ஏவுகணை, பல பெட்டி செய்திகள் நிறைய உழைச்சிருக்கேன். ரொம்ப பகலும் உழைச்சிருக்கேன். நம்மகிட்ட உண்மையாகவும் இருந்திருக்கேன். அவரிடம் வேலை செய்கிற போது ஒரு சிம்மத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு அச்ச உணர்வு இருக்கும். ஒரு சிங்கத்தின் பக்கத்துல இருந்தா ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயம் இருந்தது. நீங்க ஜூலே போனீங்கன்னா சிங்கத்திட்ட கூண்டுக்கு போறவங்க கொஞ்சம் ஜாகிரதையா தான் போவான், பத்திரமா தான் போவான். அந்த பயம் அவரிடம் இருந்தது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை அவர் ஒரு பசு. அவருடைய இயல்பு என்பதை பணிவு தான். பன்னீர் செல்வம் என்பதை விட பணிவு செல்வம்னு பேர் வச்சிருக்கலாம். அவர் போல ஒரு அமைதியான மனுஷனை பார்க்க முடியாது. எடப்பாடி அவர்களை பொறுத்தவரை மிக கடுமையான சூழ்ச்சிக்காரர். அவரை நம்ப முடியாது. பல விஷயங்கள் நான் என்னால் சொல்ல முடியும். அவர் இல்லைன்றக்காக நான் சொல்லவில்லை. ஆனால் கிடைத்த வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்கிற கெட்டிக்காரர். ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை மிக மென்மையான, மிக தன்மையான, மிக வலிமையான, மிக திறமையான ஒரு தலைவராக நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லலை, சத்தியமா சொல்றேன். நான் அப்படி சொல்லலை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவருடைய அணுகுமுறை, பாராட்டு, அணுவதற்கு எளிமையான வாய்ப்பு, ஈஸி ஆக்சஸ் பண்ண முடியும். கூட்டத்தில் எங்க இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு நிமிடம் எதுவும் தகவல் இருக்கான்னு சொல்ற அளவுல தொலைபேசியில் அழைச்சு பேசக்கூடிய அளவுக்கு மிக தன்மையான ஒரு தலைவர். இன்னொன்னு அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, மிக வலிமையான தலைவர். திராவிட இயக்கத்தில் நீங்கள் முத்துவேல் கருணாநிதி அவங்க ஸ்டாலின் அவருடைய காலத்தை போல ஒரு கடுமையான அரசியல் காலத்தை நீங்க பார்க்கவே முடியாது. அம்மாவினுடைய அரசியல் காலத்தில் இருந்த வாஜ்பாய் அந்த காலம் வேற, கலைஞருடைய அரசியல் காலத்தில் இருந்த ஐ.கே. குஜ்ரால், தேவகவுடா, மன்மோகன் சிங் காலம் வேற. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற காலத்தில் அமித்ஷா, மோடி இவர்களின் காலம் என்பது வேற. அமெரிக்காவில் பராக் ஒபாமா காலத்திற்கும் இப்ப இருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்போட காலத்துக்கும் உள்ள வித்தியாசம் தான். எதையாவது செய்தாவது நாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், என்ன வேணா செய்வோம். எதுவுமே நம்ம பண்ண முடியலையா, வாக்குச்சீட்டுல கை வச்சு எஸ்ஐஆர்னு ஒண்ணு கொண்டு வந்து ஓட்டுச்சீட்டுல ஓட்ட புறம் பறி, எனக்கு ஓட்டு போறேன்னா எல்லாரையும் பறி, எதை வேணா செய்வோம், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். சிபிஐ பயன்படுத்துவேன், அமலாக்க பிரிவை பயன்படுத்துவேன், தேவைப்பட்ட ராணுவத்தை கூட பயன்படுத்துவேன். நாங்கள் அனைத்து விசாரணை மாடங்களையும் அதிகார பீடங்களையும் பயன்படுத்தி ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவோம் என்று ஒரு மூர்க்கத்தனமான பாய்ச்சலில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு எதிர்நிலையில் நின்று அனைத்து போர்க்களங்களையும் பூக்களங்களாக மாற்றி ஒரு புன்னகையால் ஜெயிக்கக்கூடிய ஒரு தலைவராக நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். மிக கடுமையான ஒரு காலம் தான் இப்ப நடந்துட்டு இருக்க காலம். எப்படியாவது வென்று விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எப்படியாவது தமிழ்நாட்டிலே கால் ஒன்று விட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். பீகார் போல தமிழ்நாட்டை நினைக்கிறார்கள். இதற்கெல்லாம் அணை போட்டு ஆட்சி அதிகாரத்திலும் தமிழ்நாட்டில் இன்னைக்கு பாருங்க, தமிழ்நாடு நம்பர் 1 ஸ்டேட்டா வந்துட்டு இருக்கு. எல்லாத்துலயுமே கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமா இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே. நிர்வாகமும் தொட்டு போகல, அரசியலையும் விட்டு விடவில்லை. திராவிட முன்னேற்றங்கள், திராவிட இயக்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரும் பொக்கிஷன் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று நான் நம்புகிறேன்.
நால்வரிடம் நான் பார்த்தது இதைத்தான். ஆனா சார், நீங்க சொல்றீங்க மிகவும் வலிமையான முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதிர்க்கட்சிகள்லாம் அவர் ஒரு பொம்மை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? பொம்மை முதலமைச்சர் தானே ஆளுநரை ஓட விடுகிறார். பொம்மை இதை நீங்க இப்படி எடுத்து பாருங்க. எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து ஏக் துஜே கேலியை பாட்டை பாடிட்டு போனாலும் எடப்பாடி கை தட்டுவார். தமிழை எங்கே தள்ளிவிட்டு போனாலும் கவலைப்பட மாட்டார். அம்மா காலத்திலே உள்ளே நுழையாத உதவி திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது யாரு? அம்மா காலத்தில் இல்லாத என்ஐஏ சிஐஏக்கெல்லாம் கையெழுத்து போட்டது யாரு? இன்றைக்கு வரை நான் கேட்கிறேன், இந்த எஸ்ஐஆர்ல இருந்து ஒவ்வொரு விஷயமா எடுத்துங்க. பாஜக செய்யக்கூடிய ஒரு தவறுகளையாவது இன்னைக்கு எடப்பாடியால ஒரு வரி கண்டனம் போட்டு கண்டனம் சொல்ல முடியுதா? ஆக நான் என்ன பொறுத்தவரையும் வலிமையான தலைவராக இருக்கிறதுனால ஆளுநர் இவ்வளவு தொந்தரவு பண்ணி கூட போய் ஆளுநர் மாளிகையிலிருந்து ஒரு அழுகுனி அறிக்கை விட வேண்டிய சூழல் உருவாகுது. என்ன பண்ண முடியும்? ஆட்சி அதிகாரம் எனக்கு அதை விடலாம் கடந்து மாநிலத்துடைய உரிமை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேங்கிறார்ல. மோடிக்கும் பயன்பட மாட்டேன், ஈடிக்கும் பயன்பட மாட்டேன்னு சொல்றாரு துணை முதல்வர். இந்த துணிச்சல், இந்த தைரியம் இவையெல்லாம் எடப்பாடிட்ட இல்லையே. சொல்றாரு இந்த 2026 31 ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஈரோட்டுல சம்பந்தி வீட்டுல ஒரே ஒரு ரைடு, இரவோடு இரவாக விமானத்துல அங்கே ஓடி இங்கே ஓடி 3 காரு மாதிரி ஓடுறாரு. அதிமுக பத்திரத்தை எடுத்துக்கொண்டு போய் அமித்ஷா லால் சேட்டுக்கட்டில வச்சுட்டாரு. இதையெல்லாம் இங்க நடக்குமா? இவரை போய் பொம்மைன்னு சொன்னா யாராவது ஒத்துப்பாங்களா? இவர்தான் உண்மை முதலமைச்சர். என்னை பொறுத்தவரை சமீப காலங்களில் இருந்த முதலமைச்சர்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். கடுமையான உழைப்பு, கடுமையான என்ன சொல்றது, மனத்திடம், தீர்க்கம் இவையெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிக பெரும் வாய்ப்பு தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கூடிய பொக்கிஷமாகத்தான் நான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.